ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 மாநில தேர்தல் 7 மாநிலங்களில் நடைபெற்ற, அதாவது டாப் டு பாட்டம், எப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ன்றது டாப்பில் இருக்குது, தமிழ்நாடுன்றது சவுத் எண்டில் இருக்குது. இந்த 7 மாநிலங்களில் நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோடியை நம்பினோர் கைவிடப்பட்டார் அப்படின்றது தான் இது. மோடியோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வருது. பாஜக அஸ்தமனத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 7 மாநிலத்தில் என்னென்ன தேர்தல் நடைபெற்றது, எந்த 7 மாநிலம், எதற்காக மக்கள் எப்படி வாக்களித்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சும்மா இடைத்தேர்தல் நடந்தது, பாஜக தோத்துருச்சு அப்படின்றது மட்டும் கிடையாது. இதில் பல உள்கூத்துகள் இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க உள்ளே போகலாம். இப்போ 7 மாநிலம் எதுன்னு பார்த்துருவோம். என்னென்னா மேலேருந்து வந்தீங்கன்னா பஞ்சாப், பீகார், உத்தராகண்டு, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வெஸ்ட்டு, அந்த பக்கம் போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்படி 7 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகள் தான் இந்தியாவிலே மிக அதிகம். 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சிருக்கு. இதுதான் இந்தியாவிலேயே அதிகமான லீடிங்கில் ஜெயிச்ச விஷயம். மண்ணை கவியது பாமக. அதோட கூட்டணியில் யார் இருக்கானா பிஜேபி. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாஜக டோட்டலாக, பாஜகவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்றது வேறு விஷயம். பாமகவுக்கு பாஜகவோட சேர்ந்ததுனால பாமகவுக்கு இருந்த ஓட்டும் போயிடுச்சு. ஏன்னா பாமக பெல்ட் அது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வாக்காளர்களில் 50% மேற்பட்டவர்கள் பாமக. ஸோ அவர்கள் வன்னிய சமூக மக்கள், அவர்கள் வாக்களித்திருந்தாலே கிட்டத்தட்ட 40% மேலே, அவர்கள் சாலிடாக ஒரு 35% போட்டிருந்தாலே பாமக ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட சேர்ந்ததுனால பாமக டோட்டல் டமாரம் ஆயிடுச்சு. பணம் மட்டும் அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பேர் இழந்து விட்டார்கள். பாமகவோட பேர் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நார்த்துக்கு போவோம். நார்த்தில் போனால் என்னென்னா நாசகார கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர், மொத்தம் 5 இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அதில் என்னென்னா, நாடு முழுவதும் நடந்த இந்த இடைத்தேர்தலில் 3 இடத்துல தான் ஒரு எம்எல்ஏ செத்து போய் மறுதேர்தல் நடந்திருக்கு, இடைத்தேர்தல் நடந்திருக்கு. மித்த எல்லாமே ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவி, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவி மண்ணை கவியவர்கள் தான் ஜாஸ்தி. இதில் பஞ்சாபில் ஆம் ஆத்மியில் இருக்கிறவர் ரிசைன் பண்ணிவிட்டு பாஜகவில் போய் சேர்றாரு. ஏன்னா ஆம் ஆத்மி எம்பி எலெக்ஷனில் தோத்துச்சு, நீ பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சு, நீ நம்ம மஞ்சள் குளிக்கணும்னா அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிடுவோன்னு சொல்லி போனாலும் திருப்பி நின்னா பாஜக சீட்டு தராங்க. ஆம் ஆத்மி எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகிறாரு. மன்னக்கவி வேற ஒரு ஆம் ஆத்மி வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு. இந்த ஆள் காலி. எம்எல்ஏ பதவியும் பேராசைப்பட்டு எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு அங்கே. அதுக்கப்புறம் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ரிசைன் பண்ணிட்டு போனவன் போய் நின்று கடைசியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கும்போது அரசியலுக்குள்ளே வந்தவர் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் பீகாரை தனி 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு இதில் அவர் வடக்கு கமாண்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ சுயேட்சையாக நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அதில் ரிசைன் பண்ணிவிட்டு போய் லாலு கட்சியில் சேர்ந்து அந்த ஆளுக்கு அங்கே சீட்டை கொடுத்தா அவரும் போங்க முடிஞ்சு போச்சா. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே போனீங்க அப்படின்னா நம்ம ஹிமாச்சல் பிரதேசில் 3 இடத்துல ஒரு இடத்துல தான் பாஜக ஜெயிச்சிருக்கு. காரணம் அதுலேருந்து ஜம்ப் அடித்து இந்த பக்கம் போனவங்க கடைசியில் போய் திருப்பி மீண்டும் அவர்கள் சீட்டு கொடுத்து ஜெயிச்சா காங்கிரஸ் அங்கே 2 இடத்துல ஜெயிச்சிச்சு. ஏற்கனவே பாஜக ஜெயிச்ச இடம், கூட்டணி கட்சி ஜெயிச்ச இடம், பாஜகவுக்கு ஜம்ப் அடிக்கிறதுக்காக 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு போய் பாஜக சீட்டில் போய் நின்னா பாஜக அவுட். 2 இடத்துல ஒரு இடத்துல தான் பாஜக, 2 இருந்த இடத்தையும் விட்டுட்டாங்க அங்கே. அதே மாதிரி மம்தா பானர்ஜி அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் பிஜேபிக்காரங்க ரிசைன் பண்ணிட்டு போய் இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபியிலேருந்து எம்எல்ஏவாக இருந்தவர்கள் ரிசைன் பண்ணிவிட்டு திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்து அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளராக இருந்து அவர்கள் 2 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி பார்த்திங்கன்னா 5 இடத்துல 5 சிக்ஸர் அடிச்சிருக்கு. யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சா இப்போ 6 இடம் கன்ஃபார்ம் ஆச்சா. அங்கே ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு 2 இடம் கிடச்சா, 6-2 8 ஆச்சா. பஞ்சாபில் 1 கிடச்சிச்சா. இப்போ இவங்களுக்கு என்டிஏக்கு 9 ஆச்சா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பிடிங்கிட்டு போச்சா. பீகாரில் 1, இப்போ சுயேட்சை போச்சா 10 ஆச்சா. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மத்திய பிரதேசில் ஒன்று மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஏன்னா அங்கே அவர்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிஜேபி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அங்கே மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் 11 இடங்களை 2 இடத்த தான் பிஜேபி அடிச்சிருக்கு. இதில் ஏற்கனவே 5 இடங்களை பிஜேபி இழந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னென்னா மோடியோடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு சரிஞ்சு போயிருக்கு வடக்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். பீகாரில் டோட்டலாக காலி, எந்த கட்சியும் ஜெயிக்கலை. ஏன்னா இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் தோற்றதுனால என்னென்னா வரக்கூடிய பீகார் தேர்தலில் இது ஒரு பின்னடைவு அமையும். இவங்க திருப்பி ஜெயிக்க மாட்டாங்க. யார்? நிதிஷ்குமார் பார்ட்டியும் பிஜேபியும். இடைத்தேர்தலில் நிதிஷ்குமார் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிஜேபி கூட்டணியில் இருக்குது. 2 பேருமே மண்ணை கவுறாங்க. கூட்டணியில் ஒரு சுயேட்சை ஜெயிக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நிதிஷ்குமார் மேலே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் சேர்ந்ததுக்கப்புறம் டோட்டலாக அவரோட செல்வாக்கு சரிந்து வருகிறது. அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் நிதிஷ்குமார் மீண்டும் வரமாட்டார் அப்படின்றது தான் ஒரு சமிக்கையாக அங்கே இருக்குது. ஏற்கனவே இமாச்சல் பிரதேசில் இவர்கள் கிடையாது. மம்தா பானர்ஜி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்றது இந்த லோக்கல் எலெக்ஷன் 5 தொகுதியில் மொத்தமாக அடிச்சதை காட்டுது. தமிழ்நாடு பிஜேபி என்றைக்குமே இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் கூட உள்ளே வர முடியாதுன்றது அது ஒன்று. பிஜேபியோட சேர்ந்ததுனால பாமக அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் மட்டும்தான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எதை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி ஏற்கனவே ஏன் மக்கள் இப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே எம்பி எலெக்ஷனில் மோடிக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராக தானே வாக்களித்தோம், எப்படி மீண்டும் இவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்ற அதிர்ச்சியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்றத வட மாநில மக்களிலே உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர்களே, ஏன்னா இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவர்களே ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ குருட்டு குத்தா கொத்தி விட்டாங்க. யாருன்னா ஒரிசாக்காரங்க. ஸோ அதனால தான் இவர்கள் மீண்டும் வரக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்றது மேலும் மேலும் உறுதியாகுது. இது ஒரு மாநிலம் 2 மாநிலம், ஒரு ஓரம் 2 ஓரம் பக்கத்தில் இருக்கிறதில்ல. டாப்பில் இருக்குது இமாச்சல் பிரதேஷ், ரைட்டில் இருக்குது கீழேருந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், நடுவில் இருக்குது மத்திய பிரதேஷ், அப்படியே கீழே வந்தீங்கன்னா பீகார், ஏன்னா அப்படியே டவுன் சவுத் வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. இப்படி மொத்தமும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. 2 இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. பாதி கூட கிடையாது. இதில் என்னென்னா, இவர்களே கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போனவங்க பிஜேபியில் போய் சேரலான்னு போனவனு நாசம். இப்படி மோடியை நம்பி நாசமான 11 பேரை புதுசாக நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த நெருக்கடிகள்லாம் எதற்காக பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோடிக்கு 75 வயது ஆகுது, அதனால் அவரை வெளியே ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு நோக்கி இது பண்ணிகிட்ருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்ஜெட் வரப்போகுது இல்லையா, மோடி எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் எப்போவுமே நிர்மலா சீதாராமன் எங்கே மீட்டிங் போடுறாப்புல, யார் வராங்க, எந்த அதிகாரி வராங்கன்னே தெரியாது. ஏதோ இருந்த பட்ஜெட்டை போட்டு ஃபோன்லேயே சொல்லி ஏற்றி விட்டுருவாங்க. இந்த முறை மோடியே பங்கேற்று அவர் தலைமையில் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றிருக்கிற அங்கேருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு மோடியே பேசியிருக்காரு அப்படின்றது. மோடி டம்முன்னு இறங்கி வந்திருக்கார். ராட்டினம் மேலே போன ராட்டினம் கீழே வரைக்கும் இறங்கி வந்திருக்குது அப்படின்றத காட்டுது. மேலும் மேலும் மோடிக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மோடி இறங்கி வராத மோடி, பத்திரிகையாளர்களை சந்திக்காத மோடி, அரசியல்வாதிகளை சந்திக்காத மோடி, தன்னோட கேபினட்டில் யார்கிட்டையும் எதையும் கேட்காம இதெல்லாம் டுமில் விட்டுக்கிட்டு இருந்த மோடி இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தில் உட்கார அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே மோடிக்கு பின்னடைவு தான். இப்போ நடந்த இந்த தேர்தல்லையும் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.